கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். தெரிந்த ஒரு வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த கால வேளையில் ஒரு தெரிந்த ஒரு வேத வசனத்தை நாம் கேட்டோம். பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு வேத வசனம். அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களே, பரலோக ராஜ்யம் என்பதை பற்றி இந்த காலையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம், இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம பைபிளில் படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யம்ன்ற வார்த்தை நிறைய இடங்களில் வருது. மற்ற சுவிசேஷங்களில் பரலோக ராஜ்யம்னு சொல்லப்படலை. மத்தேயுல மட்டும்தான் பரலோக ராஜ்யம்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஆனால் மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் அதை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம்னா என்ன? அந்த ரெண்டும் ஒன்றா அல்லது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா என்பதை நாம் கொஞ்சம் காலையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொதுவாக பரலோக ராஜ்யம் அப்படின்ன உடனே நம்ம பரலோகம் அப்படின்ற ஒரு ஞாபகம் நமக்கு வரும். அப்படின்னா மேலே இருக்குது பரலோகம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் வானத்தை தான் காமிப்பாங்க. பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் அப்படி தான் தோணும். பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் வித்தியாசமாக இருக்கான்னா பைபிள் படி இல்லை. அது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 2 வசனங்களில் படிக்கும்போது தெளிவாக நமக்கு புரியுது இந்த ரெண்டும் ஒன்று தான் என்று. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தையும் படிக்கும்போது முதல் வசனத்தில் பரலோக ராஜ்யம் என்றும் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்றும் வருகிறது. ஆனால் இந்த ரெண்டுமே ஒரே சம்பவத்தை பற்றி சொல்லுகிறது. ஒரே சம்பவத்தை பற்றி சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் அப்படின்ற இடத்துல கீழே சொல்லும்போது தேவராஜ்யம் என்று வருகிறது. கூர்ந்து கவனித்தால் சம்பவம் ஒன்றுதான், ஆனால் தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று 2 வார்த்தையும் அங்கே வருவதால் வேறுபாடு இல்லை என்பது நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக தெரிகிறது. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? அதை 2 வகையாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, பரலோக ராஜ்யம் என்பது பூமிக்குரிய ஒன்றை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை செய்கிற இடம். ராஜ்யம் என்றால் ராஜா இருப்பார். ராஜா இருந்தால் ராஜ்யம் இருக்கும். ராஜா இல்லாத ராஜ்யம் இருக்காது. ராஜ்யம் இல்லாத ராஜா இருக்க மாட்டார். இந்த ரெண்டும் இருந்தால் ராஜ்யத்தில் சட்டங்களும் நியதிகளும் இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த பூமியில் பல ராஜ்யங்கள் தோன்றியது. சாம்ராஜ்யம் எல்லாம் இருந்தது. ராஜாக்கள் தோன்றினார்கள். இன்றளவும் பேசப்படும் அளவிற்கு சர்வ அதிகாரம் படைத்த பல மன்னர்கள் தோன்றி மறைந்தார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது இது பூமிக்குரிய ராஜ்யத்தை போல அல்ல. இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமானது மற்ற ராஜ்யங்களைப் போல தோன்றி மறைகிற ராஜ்யம் அல்ல. இந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம். தோன்றிய நாள் முதல் இன்று வரை மறையாத ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் என்ன? நம்ம ராஜா யாரு? இயேசு. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்திற்கு சட்டம் இருக்கா? அரசியல் சாசனம் இருக்கா? கையில் உள்ள பைபிள் தான் அரசியல் சாசனம். இதுதான் சட்டம். தேவனுடைய கற்பனைகள் இங்கே இருக்கு. இந்த ராஜ்யத்தை பற்றி படிக்கும்போது ஆளுகை இருக்கு. தேவராஜ்யம் என்பது என்னன்னா, தேவன் ஆளுகை செய்கிற இடம்தான் தேவராஜ்யம். தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட இடம்தான் அவருடைய தேவராஜ்யமா இருக்கு. தேவன் ஆளுகைக்குட்பட்ட மக்கள் எல்லாம் தேவராஜ்யத்தில் இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள்.
தேவனுடைய சட்டத்தை கை கொள்ளக்கூடியவர்களெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ரெண்டு விதமான தேவராஜ்யம் இருக்குது. பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம் ரெண்டு ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ரெண்டு ஒன்று தான். நான் தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது பரலோக ராஜ்யம் எடுத்துக்கோங்களேன். பரலோக ராஜ்யம் சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கோங்களேன். ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் ரெண்டு ஒன்று தான். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னன்னா ரெண்டு காரியங்களை குறிக்கும். ஒன்று, இந்த பூமியில் எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்து கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள உட்பட்டவனாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த பூமியிலே ஒரு ராஜ்யத்துக்கு, இந்திய தேசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இன்னொரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் இருக்கிறதா, இனிமே தான் வரப்போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த ராஜ்யம் இப்போது இருக்குதா அல்லது இனிமேதான் அந்த ராஜ்யம் வருமா அப்படின்னா, ஒன்று இப்போவும் இருக்கு, இனிமேல் அது வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பைபிளில் படிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 17:21 கொலோசியர் 1:13-14 இந்த பரலோக ராஜ்யமானது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றார். உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றார். நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவளா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதாவது பரலோக ராஜ்யம் வரும் என்பது ரெண்டாவது. ஆனால் இப்பவே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குள்ள வந்துட்டாரோ, நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ள நாம வந்துட்டோமோ, எப்போ ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையா மாத்திட்டாரோ அது முதல் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவ ராஜ்யத்தில் இருக்க முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்திய சட்டத்தை கை கொண்டு தான் என்ன செய்யணும்? ஆகணும். நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நாம் இந்திய சட்டத்தை மீற முடியாது. சட்டத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். தேவ ராஜ்யத்தை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு யோவான் முதல்ல பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சரி, சமீபமாக இருந்துச்சு, வந்துருச்சா? இல்லை. அந்த சமீபத்தை யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. அதே பிரசங்கத்தை சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு மத்தேயு 10 சொல்றாரு, யோவான் செய்த அந்த பிரசங்கத்தையும் நான் செய்த அந்த பிரசங்கத்தையும் நீங்களும் என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணுங்கன்னு தம் சீஷர்களுக்கு சொல்றார். அப்படின்னா யோவான் செய்த பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இயேசு செய்த பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. அப்போஸ்தலர்கள் பேசினாங்களே, பவுல் பேசினாரு, இவங்க எல்லாம் எதை பேசினாங்கன்னா உலகம் முழுவதும் போய் இதைத்தான் பிரசங்கம் பண்ணாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்து பிரசங்கம் பண்ணாரு. எதை பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சரி, நாம் இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம், என்ன பேசுறோம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா இன்னும் பரலோக ராஜ்யம் என்ன செய்ய போகுது? வரப்போகுதுன்னு சொல்றோம். குழப்பமா இருக்கும் இல்லை? இப்போ இருந்து அந்த பரலோக ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிற இந்த பரலோக ராஜ்யம், சபை அப்படின்ற பரலோக ராஜ்யம், உலகம் முழுவதிலேயும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஏன்னா நம்மை அவர் தான் ஆளுகை செய்கிறார்னு சொல்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அன்பானவர்களே, காணக்கூடாத சபை இது தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிற சபை. தேவன் ஆளுகை செய்கிற இந்த தேவ ராஜ்யம் ஒன்று. ரெண்டாவது நான் சொல்கிறேன், எழுத்தின்படி இந்த பூமியில் இயேசு ஆளுகை செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் அவர் ஸ்தாபிப்பார். நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தில் அவர் ஸ்தாபிக்க விரும்பலை, பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க இயேசு விரும்புகிறார். நாம் இப்போது இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் படிக்கும்போது அன்பானவர்களே, நாம் அடுத்த கட்ட நம்முடைய நிகழ்வுகள் என்ன?
ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடுத்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய வருகையை நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அன்றாட வாழ்வில் நான் உயிரோடு இருக்கிற காலம் வரை இயேசுவுக்காக வாழ்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இதற்கு இடையில் இயேசு வந்தால் அவரோடு பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவேன். இந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த காலத்துக்கு இடையில ஒன்று நடக்க போது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தான் ஒருவருடைய முந்தி என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆகவே இந்த இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்போது வரும் அப்படின்றது தான் கேள்வி. மத்தேயு சுவிசேஷம் 24, 25 போன்ற அதிகாரங்களை படிக்கும்போது இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பற்றி ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தின் முடிவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நீங்கள் வீடுகளில் அந்த அதிகாரங்களை படிக்க உங்களை நினைப்பூட்டுகிறேன். இந்த நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் எத்தனையோ முறை சபையில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அது தெரிந்திருக்கக்கூடும். அடுத்து நடக்க போவது என்னன்னா, இயேசுவினுடைய வருகை. அது எப்போ இருக்கும்? இயேசுவின் வருகை எப்போ இருக்கும்? நீ என்ன இனிய பார்க்குறீங்களா? இயேசு வருகை எப்போ இருக்குங்க? அன்பானவர்களே, நாள் குறிக்கப்படலை. குறிச்சா வம்பு தான். குறிக்காத வரைக்கும் நல்லது. தேதி குறிச்சா அவ்வளோதான், சபை இழுத்து மூடிட வேண்டியதுதான். எப்போ திறக்கணும்? அப்போ இயேசு வருவார்னு ஒரு தேதி குறிச்சிருப்பாங்கல்ல, குறிக்கிறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு காத்திருப்பு கூட்டங்களை வச்சு எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணி வாங்க அப்படின்னு சுத்திகரிச்சுட்டு அப்படியே ஒரு வாரமாக சபையில் உட்காந்து அன்னதானம் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துடலாம்ல. அப்படி முழுகிற ஜபம், அப்படி ஜபம், சாப்பாடு, சொத்துக்கள்லாம் விற்று கொண்டு வந்து நல்ல பிரியாணியாக சாப்பிட்டு ஜபம் பண்ணி இயேசு வரும்போது எல்லோரும் மொத்தமாக என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அப்படி தானே? ஆமாம், ஸ்தோத்திரம். அது மாதிரியெல்லாம் இயேசு சொல்லிட்டார், அப்படி நான் வரமாட்டேன். அப்போ தான் ஒரிஜினல் டூப்ளிகேட் என்னென்னு தெரியாமல் போயிடும். நான் ஒரிஜினலை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நினையாத நேரத்தில் நான் இமைப்பொழுதில் என்ன செய்வேன், வருவேன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால் கர்த்தர் எப்போதும் வருவார் என்ற நம்பிக்கையில் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கணும். தம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வருகை சீக்கிரம். வருகைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போ வேணாலும் இயேசு வரலாம். இயேசு வந்தவுடன் தம்முடைய பிள்ளைகளை, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை அவர் சேர்த்து கொள்ளுவார். ஒரு பெரும் கூட்டம் இங்கே கைவிடப்பட்டிருக்கும்னு பைபிளில் வாசிக்கிறோம் இல்லை? 2 விதமான பிரிவுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. செம்மறியாடு, வெள்ளாடுன்னு 2ஆக பிரித்து சொல்கிறாரு. 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 பேர் எந்திரம் அரைப்பாங்க, அதில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்போ ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, இந்த கைவிடப்பட்ட கூட்டம் கலங்கி தவிக்கும். அப்போது தான் அதுவரைக்கும் உணராதிருந்த மக்கள் அப்போது தான் என்ன செய்வாங்க, உணர்வார்கள். பல செய்திகள் காதுக்கே உள்ளே போகாததெல்லாம் அப்போ தான் ஞாபகமே என்ன செய்யும், வரும். ஆமாம் சொன்னாங்கன்ற நினைப்பாங்க. ஆனால் அப்போ ஒன்றும் நடக்காதுன்னு பார்க்குறோம். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். கடைசி வரைக்கும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்ன செய்வாங்களாம், வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தரை உணராதிருப்பார்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அவங்க இயேசு வந்த பிறகுதான் துடிப்பார்கள், அழுவார்கள், கதறுவார்கள். ஒரு பெருங்கூட்டம் இல்லை. பல குடும்பங்களில் ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் பரலோகம் போயிருப்பாங்க. கைவிடப்பட்ட பிள்ளைகள் கதறுவாங்க. அம்மா சொன்னாங்களே கேட்கலே நினைப்பான். கணவர் நினைப்பார், அவள் இருக்குமெல்லாம் சொல்லிட்டு இருந்தால நான் கேட்காம போயிட்டேன்னு கதறி அழுவார். சவுத்தில் முட்டி அழுவாங்க, தெருவில் உருளுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு வந்து போய்விட்டார். அந்த குழப்பங்கள் தேசத்தில் உலகமெங்கும் எல்லா பக்கமும் அது நடக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். டிரைவர் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் பஸ்ஸு போகும்போது என்ன ஆகும், அவர் அப்படியே ஸ்டீரிங்கை விட்டுட்டே போயிடுவார். என்ன நடக்கும் யோசிக்கிறீங்க? அது போய் மோதி பஸ்ஸில் இருக்கிற ஆள் பூரா அவுட்டு. ட்ரெயின் ஓட்டுறவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் போயிடுவார். ஃப்ளைட் ஓட்டுறவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார். என்ன நடக்கும்பாங்க அன்னைக்கு? ஒரு நிமிஷத்தில் இயேசு வந்து போன உடனே உலகம் முழுவதும் கலவரமாகி போகும். ஏகப்பட்ட பேர் பலியாவாங்க. காவல்துறையில் புகார்கள் குவியும்.
என்ன செய்யனே அவங்களுக்கு தெரியாது. என் பொண்டாட்டியை காணன்னு ஒரு 1000 பேர் நின்னாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் பூரா எங்கள் அம்மா முக்காடு போட்ட மாதிரியே போயிட்டா காணும். அவள் ராத்திரி சில நேரம் நடந்தால் அது பயங்கரமாக இருக்கும். ராத்திரி பாத்ரூம் போயிட்டு வருவாளாக்குன்னு அவர் படுத்தே கிடப்பார். போனவளை ஆளே காணும். இவ்வளோ நேரமாக பாத்ரூமில் இருக்கான்னு எட்டி உதச்சா உள்ள யாரும் கிடையாது. சோத்திரம் அல்லேலூயா போயிட்டா. தொட்டில் இருக்கும், தொட்டில் குழந்தை இருக்காது, தொட்டில் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் எல்லாமே நடக்கும். ஒரு கூட்டம் காணாமல் போகும். இது நடக்க போகிற ஒன்று, இது மாறாத ஒன்று, இது கட்டாயம் நடக்கும். காணாமல் போகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகிறது என்பதை வேதம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு. நம்பினாலும் யாரும் நம்பாவிட்டாலும் உண்மைகள் ஒருபோதும் மாறுவதே இல்லை. நம்பாவிட்டாலும் உண்மை ஒருபோதும் மாறாது. ஏன் இதெல்லாம் ஏன் நடக்கும் என்று நம்புகிறோம் என்றால், ஏற்கனவே நடக்கும் என்று சொன்னவர்களெல்லாம் நடந்திருக்கிறது. பைபிளில் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. எனவே இதுவும் பைபிள் சொல்லுது நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு பிறந்தார். அவர் பிறந்ததற்கான ஆதாரம் இன்னைக்கும் எருசலேமில் இருக்கிறது. அவருடைய பிறப்பை யாரும் மறுத்துவிட முடியாது. இயேசு நமக்காக பிறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இயேசுவின் பிறப்பை இல்லை என்று சொல்ல ஒருவரும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய பிறப்பு நிரூபிக்கப்பட்டது. அது சந்தேகிக்கப்பட முடியாத ஒன்று. இயேசுவின் பிறப்பு அன்பானவர்களே, கிறிஸ்து பிறந்தார் என்று ஒவ்வொரு வீடுகளில் தொங்குற காலண்டர் சொல்லுது. கடவுளை இல்லைன்னு சொல்ற வீட்லையும் காலண்டர்ல என்ன சொல்லியிருக்கு? கிபி 2024 டிசம்பர் 8 தானே, இன்னைக்கு 8 தானே, இன்னைக்கு 8ஆம் தேதி. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனும் இயேசு பிறந்தார் என்று அவன் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்கெல்லாம் போய் தேதி சொல்லுகிறானோ அங்கெல்லாம் இயேசு பிறந்து இத்தனை வருஷம் ஆகிறது என்று ஒவ்வொரு மனிதன் சொல்லித்தான் ஆக வேண்டும். இயேசு சரித்திரத்தை 2ஆ பிரித்தார். எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. அன்பானவர்களே, இதுதான் நடைபெற போகிறது. அந்த சமயத்தில் தான் உலகமெல்லாம் குழப்பமாக இருக்கும்போது, ஒவ்வொரு நாட்டின் பிரதமரும் அவர்களெல்லாம் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போதான் ஒருத்தன் வருவான், அந்தி கிறிஸ்து என்கிறவன். அவன் யாரா இருக்கும்னு இப்போ ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவர் மோடியா இருப்பாரோ, ஒருத்தன் சொல்கிறான், நமக்கு தெரியாது. ஒருவேளை போப்பாண்டவராக இருப்பார்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த ரொனால்ட் ட்ரம்ப்பு தான் இருப்பார், அவர் தான் போர்ட்ஸாக இருக்கார், ட்ரம்ப்பு தான் அந்தி கிறிஸ்துவா வருவார்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஆஸ்திரேலியாவில் குழந்தை பிறந்திருக்கு, முகத்தில் 676 நம்பரோடையே பிறந்திருக்குன்னு ஊர் உலகமெல்லாம் போட்டோ அனுப்பிட்டு கிடந்தாங்க. நல்ல கவனிங்க, தெரியாது யாருக்குமே, என்னார்தான்னு யாரும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக இருப்பான். அது மட்டும் உண்மை. அவர் கிறிஸ்து, இவன் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக இருப்பான். அவன் தான் எழும்பி எல்லா வல்லமையும் உடையவனாக இருப்பான். அவனுக்கு பின்னாடி பிசாசின் ஆளுகை அவனோடு இருக்கும். அவன் பிசாசின் சக்தி இருப்பதனால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த உலகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவான். உலக தலைவர்களெல்லாம் அவனை பின்பற்றுவார்கள். எல்லா பிரதமரும் அவனை பின்பற்றுவார்கள். இவனே முழு உலகத்துக்கும் ராஜாவாக தன்னை அறிவிப்பான். இந்த உலகமே பிரச்சனையில் இருக்கிறது. இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தை மையப்படுத்தி தான் இவ்வளோ பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. எருசலேம் இருக்கக்கூடிய தேவாலயம் இடிக்கப்பட்டு இப்பொழுது மசூதி இருக்கிறது. அங்கே இப்பொழுது யூதர் ஆலயம் கட்ட நினைக்கிறார்கள், கட்ட முடியாதபடி பிரச்சனை இருக்கிறது, சர்வதேச பிரச்சனை இருக்கிறது. எனவே அங்கே ஒரே இடத்தில் ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது யூதருக்கு ஆதரவாக தேவாலயத்தை கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருக்கு பெரிய சந்தோஷம், பிரச்சனை முடிந்தது, எல்லாத்தையும் வச்சு இவன் ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயத்தில் இவன் பன்றியை பலியிடுவான். ஆரம்பத்தில் இவனைத்தான் மேசியா நினைப்பார்கள், பிறகுதான் தெரியும் இல்லை, இவன் மேசியா இல்லை. ஏனென்றால் தேவாலயத்தின் முறைமைகளை செய்யாமல் இவன் தவறுதலாக செய்கிறான், இவன் ராஜாவாக அமர்கிறான் என்று அவன் எதிர்ப்பார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக கொல்லப்படுவார்கள். 144,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குல்ல, ஒவ்வொரு கோத்திரத்திலும் எவ்வளோ சாவாங்கன்னு பைபிளில் கணக்கு போட்டு எழுதி வச்சிருக்கு. எங்கேயாவது அப்படி சொல்ல முடியுமா? இத்தனாவது வருஷத்தில் இந்த ஊருக்கும் இடையில போகிற ட்ரெயின் கவரும், அதில் 392 பேர் சாவாங்கன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆனால் அன்னைக்கு நடக்க போகிறது, அந்தி கிறிஸ்து எத்தனை பேரை கொலை பண்ணுவான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான யூதர்கள் கொல்லப்படுவார்கள்.
அவனுடைய ஆட்சி காலங்களில் 7 வருஷம் ஆளுகை செய்வானாம் முழு உலகத்தையும். அதில் முதல் 3.5 ஆண்டு காலம் கொஞ்சம் நல்லா தான் செய்வானாம், மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடியவனாக நல்லவனை போல காட்டிக்கொள்வான் 3.5 ஆண்டு காலம். மீதி 3.5 ஆண்டு காலம் மகா கொடிய உபத்திரவ காலமாக இருக்கும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை அவன் கொன்று குவிக்கக்கூடியவனாக இருப்பான், தன்னை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவான். அப்பொழுது நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவில் ஒரு யுத்தம் ஏற்படும், அதுதான் கோகுமாக யுத்தம், அர்மகதன் யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் தான் அன்பானவர்களே அந்தி கிறிஸ்து வீழ்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை என்ன செய்வாரா? நிறுவுவார். 1000 வருஷம் அவர் இந்த பூமியில அரசாட்சி பண்ணுவார், ஆளுகை பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவரோடு பாடுகளை சகித்தால் நாமும் அவரோடு அன்னைக்கு ஆளுகை செய்வோம். பூந்தோட்டத்து கவுன்சிலராக கூட நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை. அன்னைக்கு இயேசு இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்யும் போது நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்டு மெம்பரும் ஒவ்வொரு கவுன்சிலருமா ஆண்டு நம்மளை வைக்க போகிறாரு. அதில் கொஞ்சம் கூட சில சந்தோஷமே கிடையாது. அல்லேலூயா. நான் அந்த கரிச்சட்டியை விளக்கிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் கவுன்சிலரு எம்எல்ஏவாக போறீங்க. அல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் முற்று பெற போகிறது. நல்ல கவனிங்க, அந்த கிறிஸ்துவோடு இந்த உலக ராஜ்யம் முற்று பெறும். இயேசு 1000 வருஷம் இந்த பூமியை ஆள போறார். அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக தன்னை தியாகமாக கொடுத்தவங்க இயேசுவோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள்னு பைபிள் இருக்கு. அதுக்கு பிறகு 1000 ஆண்டு முடிந்த பிறகு ஆண்டவர் அவன் முழுவதுமாக சாத்தானை ஜெயித்து, இந்த 1000 வருஷம் பிசாசை கட்டி வச்சுட்டு ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரு. அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு சாத்தானை ஜெயிச்சு நித்தியமா புதிய வானம் புதிய பூமியில நித்திய வாழ்வை கத்த தரப்போகிறார். இதுதான் முழு வேதாகமத்தின் சத்தியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நான் 2 விதமான தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சபை என்கிற கிறிஸ்தவ ஜீவியம் என்கிற தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்ல, அது நடைமுறையாக செய்யப்படுகிற ஒரு ராஜ்யமாக கண்ணுக்கு முன்னாடி தோன்றும் அன்பானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ராஜ்யங்களை நீங்கள் புரிந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேவராஜ்யத்தில் நமக்கும் ஒரு பங்கு கிடைச்சதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இந்த தேவராஜ்யம் எவ்வளோ பெருசுன்னா அன்பானவர்களே, இந்த தேவராஜ்யம் மகிமை என்ன, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை என்னன்னு பைபிள்ல நிறைய படிக்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிச்சா இந்த பரலோக ராஜ்யத்தில் நீதி இருக்கான், சமாதானம் இருக்கான், பரிசுத்தாவின் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குன்னு பைபிள்ல படிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ல குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏன்னா ராஜா நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். யோவான் 14:27 என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். யோவான் 14:16 தேற்றரவாளனை தருகிறாராம். யோவான் 16:33 உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறாராம். அல்லேலூயா. எனவே இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்குள் வந்ததுனால தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மளை எத்தனை பேர் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்காக சந்தோஷம்னா கை வைத்து அலையில சொல்லுங்க. ஏன் தான் இந்த ராஜ்யத்தில் வந்தனோன்றவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. காலையில் ஒரு 5 பேர் சொன்னாங்க. ஆனால் 2வது ஆராதனைக்கு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கீங்க போல தெரியுது. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் வந்ததுக்காக சந்தோஷப்படுறோம். ஏன் அப்படின்னா இதில் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கு. எனக்கு நானே இருந்து கொண்டிருந்தவனை என்னை பலருக்கு நன்மையாக கர்த்தர் என்னை மாற்றிட்டாரு. எதற்கெடுத்தாலும் அழுத எனக்கு அழுகை நீக்க ஒரு கரம் இருக்கு, ஆண்டவருடைய கரம் எனக்கு இருக்கு. நிறைய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது இந்த தேவ ராஜ்யத்தில். நான் இந்த தேவ ராஜ்யத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இவ்வளோ மேன்மையான இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்காக ஒரு 7 தகுதியை நான் கொஞ்சம் வேகமாக சொல்ல விரும்புகிற அன்பானவர்களே. 1, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதனோடு கூட பேசும்போது இந்த மறுபிறப்பை பற்றி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 8 உள்ள வசனங்களை படிக்க போகிறோம். அதில் எல்லா வசனத்தையும் படிக்க நமக்கு நேரம் இருக்காது. அதில் 3வது வசனத்தை படிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். முதல்ல இந்த தேவ ராஜ்யத்துக்குள் நீங்கள் நானும் போகணும்னா தேவையானது நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் மறுபடியும் பிறந்தவங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்காது இருந்தால், மறுபடி பிறத்ததில் என்ன என்றால் என்ன சொல்லுங்களேன். மறுபடி பிறப்பதுன்னு என்ன? பாவங்களை அறிக்கையிட்டு
ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டா போதுன்றீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்ல, அவர் நமக்குள்ளே வரணும்ல. இயேசு நமக்குள்ளே வரும்போது நாம் புது சிருஷ்டியாய் மாறுறோம், புது குழந்தையாக மாறுறோம். இயேசு நமக்குள்ளே வந்துடுறாரு. அன்பானவர்களே, நீங்கள் புது சிருஷ்டியாக மாற வேண்டும். உங்கள் வயசு இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசு கூட இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சிலர் குழந்தைகளாக கூட இருக்க முடியும், சிலர் சிறுவர்களாக இருக்க முடியும். நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறுறோம். நிக்கதேமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர், அவன் ஒரு போதகன். ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறார். தேவன் தருகிற அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா நிச்சயமாக அந்த மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல் என்பது ரொம்ப அவசியம், தேவை. அவனுக்கு புரியலை. அவன் ஆச்சரியப்பட்டான். நான் மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே எப்படி போக முடியும்னு கேட்குறான். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னே நான் எப்படி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போவேன்னு கேட்டான். உண்மையிலே நமக்கு இன்றைக்கி பைபிள் படிக்கிறதுனால புரியுது. அவனுக்கு அப்படிலாம் அன்றைக்கி விளக்கம் தெரியல. அதனால் நிக்கதேமு சிரிச்சிடாதீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியலையேன்னு நினச்சிடாதீங்க. அன்னைக்கு அவனுக்கு அந்தளவுக்கு இவ்வளோ வேறு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனை அப்போ தான் கிடைக்கி, அதனால் அவனுக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் பிறத்தல் தான் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போகும். ரெண்டாவது தகுதி, தேவ ராஜ்யத்தில் இருக்கணுமா? அல்லேலூயா. அந்த கிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு அந்த 1000 வருஷ ஆட்சியில் ஆளுகை பண்ணுறோன்னு சொல்கிறோமே, தேவனுடைய ஆளுகையின் ஆட்சி எப்படி இருக்கும்? நீ பைபிளில் ஏசாயால சொல்லியிருக்கல, அந்த 1000 வருஷ ஆட்சியை பற்றி ஒரு பெரிய விஷயமே இருக்குது. 1000 வருஷ ஆட்சியில் ரேஷன் கடையே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அல்லேலூயா, மருத்துவமனை கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏன் அது தேவைப்படாது? ஏன்னா அந்த நாட்களில் 100 வயசு ஆளுமே 20 வயசு மாதிரி இருப்பாங்களாம். அல்லேலூயா. 100 வயசு ஆளும் 20 வயசு மாதிரி இளைஞனாக இருப்பாங்களாம். சின்ன பையன் ஓடி போயிட்டு பாம்பு புத்துக்குள்ளே கை விடுவானா, பாம்பு அவனை கடிக்காதான். சிங்கமும் மானும் ஒன்றாவே புல்லு மேயுமா. சிங்கம் அடம் பிடிக்காதான், எனக்கு கறி வேணும்னு கேட்காதான். ஏன்னா மானை அடித்து சாப்பிடும்ல, அந்த இதெல்லாம் விட்டுருமா. அது சைவத்துக்கு மாறிடுது. அப்போ சுவாபங்கள் மாற்றப்படுகிறது, மக்களுடைய உருவங்கள் மாற்றப்படுகிறது. ஒரு புதிய ஆட்சி, கிறிஸ்துவின் 1000 வருஷ ஆட்சி, ரொம்ப ஆசீர்வாதமான ஆட்சி. குற்றங்கள் இல்லை, எனவே போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. வியாதிகள் இல்லை, எனவே மருத்துவமனைகள் இருக்காது. பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அப்படி ஒரு அற்புதமான 1000 வருடங்கள் ஆண்டவர் ஆளை செய்கிறார். அப்படி ஒரு ஆட்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்ன செய்யணும்னா, ரெண்டாவது தகுதி, சின்ன பிள்ளை மாதிரி மாறணுமா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை யாராவது படிக்க முடியுமா? மத்தேயு சுவிசேஷம் 18:3-4. ரெண்டு விதமான கருத்துக்களை அந்த 2 வசனமும் சொல்லுது. ஒன்று, ஒருவன் பிள்ளையை போல் ஆகாவிட்டால், நிறைய சகோதரிமார்கள் தங்கள் பிள்ளையை அழைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அதில் ஒரு பிள்ளை எடுத்து நிறுத்தி, இது மாதிரி ஒரு சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. அப்படின்னா மறுபடியும் பிறத்தல் மட்டுமல்ல, ஒரு பிள்ளையை போல ஆகணுமா. அப்போ இந்த பிள்ளையை போல ஆகுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்றாரு, ஒரு சின்ன பிள்ளை எப்படி தன்னை தாழ்த்துகிறதோ அது மாதிரி ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனால் தாழ்மை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நம்ம அதை பற்றி பேசுகிறோம், நிறையா தாழ்த்தவும் விரும்புகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெருமை தாழ்த்த விடாமல் என்ன செய்யுது, தடுக்கு. நமக்குள்ள அவ்வப்போது பெருமைகள் வருது. பெருமை உள்ளவன் கர்த்தரை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. பெருமை உள்ளவன் தேவ ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. நாம் எப்போதும் பெருமையற்றவர்களாக மாறிவிட்டோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே, புது சிருஷ்டியாக மாறினதுனால நாம் பெருமை இல்லாதவர்களாகிவிட்டோமா அப்படின்னா இல்லை. பெருமையே இல்லைன்னா அப்படிங்க இருக்கீங்களா? ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தோடு இருக்கிற வரைக்கும் பெருமை நமக்குள்ளே இருக்கும். பெருமை மட்டுமல்ல, எல்லா மனிதனுடைய சுவாபங்களும்
மாம்ச சுவாபங்களும், மாம்சம் இருக்கிற வரை மாம்ச சுவாபமெல்லாம் மாம்சத்தில் இருக்கும். நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏசப்பா ஏற்றுட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், தீமைகளெல்லாம் ஒளிஞ்சிரும், பாவ சுபாவம் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நாம் ஜபத்தினாலும் பரிசுத்தாவியாலும் வசனத்தாலும் இந்த பெருமை அப்பப்போ டப்பு டப்புன்னு மண்டையில் தட்டி உட்கார வைக்கிறோம். இதை ஒன்றத்தான் செய்ய முடியும். எப்பெல்லாம் இந்த பெருமை வருதோ, எப்பெல்லாம் தாழ்மை போய் பெருமை மேலே தூக்குதோ, அப்போல்லாம் நாம் லேசாக என்ன செய்கிறோம், அதை தட்டி தட்டி கண்ட்ரோல் பண்ணி சீரோவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் சீரோவான உடனே அந்த பெருமை சொல்லும், சீரோவாகிட்டா க்ளோஸ் அப்படின்னு சொல்லாது. சீரோவான பெருமை என்ன சொல்லும், கொஞ்ச நேரத்தில் நான் 1+2+ன்ட்டே இருக்கும், அப்படியே கூட்டிகிட்டே வரும். ஒரு இடத்துல வெடிக்கும், அங்கே ஒரு அடி உச்சியில் டப்புன்னு அடிக்கணும். நீங்கள் பெருமையை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த பெருமை நம்மளை தேவனை விட்டு என்ன செய்யும், பிரிக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெருமை மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தாழ்மையை இயேசு சொல்கிறதுனால நான் அந்த ஒன்றை மட்டும் உங்களோட பேசுகிறேன். ஆனால் தேவனை விட்டு பிரிக்கிற பல விஷயம் நிறைய இருக்குது, மாம்ச சோபாக்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து தாழ்மையை பற்றி ஆண்டவர் சொல்ல, தாழ்மையை பற்றி நமக்கு யார் சொல்லி கொடுக்குறார்? இயேசு கிறிஸ்து மாதிரி முன்மாதிரியான ஒருத்தர் யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி தாழ்மையாக நடந்து கொண்டார். சீசருடைய கால்களை கழுவினார். பாவிகளோடு மற்ற எல்லாரோடும் அவர் பகிர்ந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து ஏழை பணக்காரர் என்று பாராமல் அத்தனை பேரோடும் பழகினார். ஆண்டவர் வந்து சமுதாயத்தில் அவர் தம்மை எல்லாரோடும் பங்காக வைத்து கொண்டார். அவருடைய தாழ்மை நமக்கு தருவாராக. பிலிப்பியரில் சொல்லும்போது வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய சிலுவை மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா, தாழ்த்தினார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் நான் யார் தெரியுமான்னு இயேசு கேட்கவே இல்லை. கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. எங்கேயாவது சொன்னாரா நான் யார் தெரியுமான்னு கேட்டாரா யார்ட்டையாவது? அப்படிலாம் கேட்கவே கிடையாது. நம்ம கொஞ்சம் தன்மானத்தை யாராவது தொட்டுட்டாங்க, நமக்கு அந்த கேள்வி தான் மொதல் கேள்வியே வரும். உனக்கு யார் தெரியுமா, இனிய நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்டு தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் ஊர் என்னன்னு தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க. நமக்கு பெருமை வர்றதுக்கு ஒரு பட்டுச்சலை ஒன்று போதுங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஒரு பைக் ஒன்று போதும், இல்லை வேறு ஏதாவது செல்ஃபோன் ஒன்று போதும். அந்த நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருமை நம்மளோட கூட போயிடும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம பெருமை நம்மளோட கூட போயிடும். அதை போட்ட உடனே ஒரு நல்ல கவனிங்க, வாழ்வின் அன்றாட வாழ்வில் பல இடங்களில் நம்மை பெருமைக்குள் கொண்டு போகிற பல விஷயத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம். நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம அறியாமலே அதை குறித்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம எல்லாருக்குமே அது வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மை அறியாமல் நம்ம பெருமை அப்படி தலை தூக்கும் போது நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, கொஞ்சம் அப்படியே போயிட்டேன், ஸ்பீடாக போயிட்டேன், கொஞ்சம் தட்டுறேன், இயேசுவின் நாமத்தினால் தட்டி கொஞ்சம் உட்கார வைக்கணும். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட வேணா போய் என் பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட போய் என் பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்ல முடியாது. இல்லை, அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது கத்தர் கவனிச்சு கேட்பார், உன் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும்டா, உன் பேக்ரவுண்டு அழுக்கு கந்தை, உன் பேக்ரவுண்டு பாவத்தின் பிடி, உன் பேக்ரவுண்டு பிசாசின் பிடி, ரொம்ப அழுக்காக கிடந்த, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், இப்போ தான் பரவாயில்லமாக இருக்க, முன்னாடி மோசமாக கிடந்த, உன் பேக்ரவுண்ட் ரொம்ப சொல்ல, அதை வெளியே சொல்ல கேவலம். நம்ம பேக்ரவுண்டில் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாளும் பேக்ரவுண்ட் வச்சு பெருமைப்படக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கும் வரும் பெருமை. பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் நம்மளை யாராவது சொல்லிட்டா போதும், அக்கா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை பார்த்தாவே ஆறுதலாக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலே போதும், முடிஞ்சு போச்சு கதை. அக்கா நீங்கள் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அந்த ஒன்று போதும். ஆனால் உடனே கண்ணாடியை பார்த்து உண்மைதானா செக் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்து ஒரு ஆள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே, நிறைய விஷயங்கள் வரும். நான் கணக்கிட முடியாது. பல விஷயங்கள் நமக்கு பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாராட்டுகளை நாம் விரும்புகிறோம். பாராட்டுகள், அந்த பாராட்டுகளை விரும்பினாலும் அந்த பாராட்டுகள் பெருமைக்குரியதாக மாறிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பாஸ்டராக இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது பெருமை. ஆனால் அந்த வர்ற இடத்துல கொஞ்சம் தட்டி ஏதோ உங்களுடைய கிருபையில் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை வாயால் சொல்லிடணும். ஆண்டவர் நான் உங்களுடைய கிருபையில் தான் நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த வெகுமதியை நான் எடுத்துக்கிட விரும்பலை,
யாராவது நம்மளை பாராட்டினா கூட அந்த வெகுமதியை நான் எடுத்துக்கிட விரும்பல. இது உங்களால் தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. பாஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொல்கிற உதாரணம் வச்சுக்கிடுவோமே, உடனே சொல்லணும், டக்குன்னு கால்ற தூக்க தான் கை வரும். உடனே கையை தூக்கி தலையை வச்சு ஒரு அடி அடித்து, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால தான் ஏதோ வண்டி ஓடுது அப்படின்னு சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், உங்கள் கிருபை ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன்னா தாழ்மை உள்ளவர்கள் மட்டும்தான், தன்னை தாழ்த்துகிறவர்கள் தான், சிறு பிள்ளையை போல தாழ்த்துகிற ஒருத்தர் தான் தேவ ராஜ்யத்தில் பங்கடைய முடியுமா. மூணாவது, அப்போஸ்தலர் 14:22 நான் கொஞ்சம் வேகமாக தான் போகணும் போல, உபத்திரவங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கன்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா கட்டாயம் உபத்திரவம் வழியாக தான் போயாகணும். உபத்திரவமே இல்லாத ஒரு பாதை அது கட்டாயம் பரலோகத்துக்கே போகாது. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். உபத்திரவமே இல்லாத ஒரு பாதை, ஆமாம், நீங்கள் போகிற பாதையில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஃப்ரீயாக 4 ways மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் போயிடாதீங்க, உடனே நின்றுங்க. நீங்கள் போகிற தப்பு. ஹலோ, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமாக போய்கிட்டு இருக்கு, நல்லா போகுது வண்டி. 350 கிலோமீட்டரில் போகிற அளவுக்கு ரோடு அப்படி இருக்குது. எந்த பயிலும் இடையில வரமாட்டேக்கான், அது பாட்டுக்கு வண்டி ஃப்ரீயாக கிடக்கு ரோடு அப்படின்னா தப்பான பாதையில் போகிறோம். அங்கே நிறுத்தி ரிவர்ஸ் வந்துருங்க, திருப்பி வந்து மறுபடியும் சரியான பாதைக்கு போயிருங்க. ஏன்னா நம்ம போகிற பாதையில் கட்டாயம் என்ன இருக்கும், ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கும், ரோடு போட்டும் போடாமையும் கிடக்கும், கத்தியோட அறுவாட சில நிற்பான், மிரட்டுவான், கொஞ்சம் சேரழி தூவானுவேன், ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், செய்யாத கூட்டத்துக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பாதைன்னு பைபிளில் தெளிவாக சொல்ல இது இடுக்கமான வாசலாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் இருக்குதான் செய்யும். இதன் வழியாகத்தான் பவுல் அப்போஸ்தலன் போனான். அதைத்தான் சபைக்கு போதித்தான். நீங்க அப்படி செய்யணும்னு மக்களுக்கு போதித்திருக்கிறான். எபிரேயர் 2:10 இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களின் மூலமாகத்தான் அவரும் கூட அவர் அதிபதியானார் என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பாருங்கள், 4வது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், விடாமுயற்சி. இது நம்ம வாழ்வில் ரொம்ப அவசியம், தேவை. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனம், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி இல்லாதவனா இருக்கிறானா. கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்துடக்கூடாதான். விவசாயி புதுசாக ஒருத்தன் ஏர் ஓட்டுறதுக்கு போகிறான், கலப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நினச்சிக்கிட்டான் அது வாடு போகும்னு நினச்சிருப்பான் போல். ஆனால் வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அழுத்து பிடிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்கு, வேர்த்து ஊற்றுது, விட்டுட்டு வீட்டில் போய் படுக்க முயற்சிக்கிறான். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, கலப்பை மேல் கை வச்சுட்ட, நீ பின்னிட்டு திரும்பவே கூடாதுன்னு சொன்ன. நிறைய பேர் கலப்பை மேல் கை வச்சு பின்னி திரும்பி போயிட்டாங்க. விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கலப்பையில் கை வச்சு திரும்பி பார்த்துடாதீங்க, என்னவானாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும், தொடர்ந்து அந்த கலப்பையை நான் ஓட்டிக்கொண்டே போவேன், வேலைகளை முடிப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதுவும் எளிதாக இந்த உலகத்தில் கிடைப்பதில்லை, போராடி பெற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து உடனடியாகவும் கிடைப்பதில்லை, சில விடாமுயற்சியின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்கவும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு போராடும்படியாகவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்வில் தொடர் முயற்சி, விடாமுயற்சி என்பது ரொம்ப அவசியம், தேவைப்படுகிறது. ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவைப்படுது. தாவீது அவ்வளவு எளிதாக ராஜாவாக மாறிவிடவில்லை. பவுல் சாதிப்பதற்கு எளிதாக அவனுக்கு அது கிடைத்து விடவில்லை. எத்தனையோ பாடுகள் பட்டுதான் அவன் சாதித்தான். 13:23 வசனத்தை படிக்கும்போது அவன் பட்ட பாடுகளை பட்டியலிடுகிறான். அவைகளெல்லாம் பார்க்கும்போது நாம் எம்மாத்திரம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. பவுல் அப்போஸ்தலன் செய்த பிரயாசங்கள் ஏறா. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மெலாறுகளால் அடிக்கப்பட்டேன், ஆமேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேகமுறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேகமுறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எனக்கெல்லாம் ஒரு சபையை குறித்து தான் கவலை, ஆனால் பவுலுக்கு நிறையா சபையை குறித்து கவலை. பவுலுடைய கஷ்டங்கள், பாடுகளை பட்டியலிடுறார். இன்னும் ரோமர் புஸ்தகத்தில் எழுதுகிறார்,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, தேவதூதர்களானாலும், வருங்காரியங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு அங்கே ஒரு பெரிய பட்டியலை எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆதி சபை பாருங்க, விடாமுயற்சியோடு கர்த்தருக்குள்ளாக நின்றபடியினால் ஜெயித்தது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்ச நாள்ல கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கணும். ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை பிடிச்ச கையை விட்டுறக்கூடாது. வழுக்குனாலும் பிடிக்கணும், ஆமென், முள்ளானாலும் பிடிக்கணும். எப்படி ஆனாலும் கிறிஸ்துவை விடாமல் பிடிக்கிறவங்க தான் பரலோக ராஜ்ய தகுதியாக முடியும். அன்பானவர்களே, வெறும் நன்மைக்காக மட்டும் அவர் கை பிடிக்கிறவள் அல்ல, நன்மையிலும் தீமையிலும் அவர் கைப்பிடித்து நடக்கிற ஒரு மனுஷன் பழகிட்டான்னா அதுதான் முக்கியமானது. அவர் கையிலிருந்து கிடைக்கும் பொருட்களுக்காக அல்ல, நன்மைகளுக்காக அல்ல, ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய அன்புக்காக நிற்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுறாரு. நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கிற நன்மைக்காக தேடினோம்னா சரி வராது. அவர் மேலே உள்ள அன்பினால் அவரை தேடணும். எனக்கு இயேசு எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கிறார்ல, அந்த இயேசுவுக்காக நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன்ற அந்த மாதிரி ஒரு ஓட்டம் இருந்தால் தான் அது சரியாக இருக்க முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம் தான், ஆனாலும் திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சீனாவில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அங்கே கம்யூனிஸ்ட் ரொம்ப கடினமான ஆட்சி நடந்த போது கிறிஸ்தவர்கள் அங்கே தேவனை தொழுது கொள்ள அனுமதி இல்லாத காலத்தில் அங்கே அந்தரங்கமாக தேவனை ஆராதனை செய்த ஒரு இடத்துக்குள் இராணுவம் புகுந்து 70 பேரை பிடித்து கொண்டு வந்து அவர்களை 70 ஐஸ் பெட்டிகளுக்குள்ளே படுக்க வைத்து அவர்களை எல்லாரையும் பார்த்து அந்த இராணுவ தளபதி சொன்னார், நீங்கள் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு வாய்ப்பு, நீங்கள் எழும்பி போயிடலாம் ஐஸ்பெட்டியிலிருந்து. எழும்பும்போது இயேசுவை நான் மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டு எழும்பி நீங்கள் போகலான்னு அந்த இராணுவ தளபதி சொன்னார். எல்லாரும் ஐஸ்பெட்டிக்குள்ளே படுத்துருக்குறாங்க. நேரம் ஆக ஆக அந்த குளிர் ஒவ்வொருத்தரையும் விரைக்க பண்ணுது. அவங்களால இருக்க முடியல. ஒரு பிள்ளை சொல்லிச்சான் சத்தமாக உள்ளே இருந்துக்கிட்டே, அப்பா எந்திரிச்சிடாதீங்க, பரலோகத்துக்கு போகணும், அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு பிள்ளை. எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்களாம். தளபதி பார்த்து ஆச்சரியப்படுறார். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன, இயேசு மறுதளிக்கிறேன் வேண்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டா என்ன, அதுக்காக உயிரை கூட கொடுக்கணுமான்னு தளபதி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறாரு. அன்பானவர்களே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தா ஒவ்வொருத்தராக மறிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிர் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தராக சத்தம் இல்லாமல் போகிறது, கத்தி கதறி உயிர் போகிறது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண்ணுக்கு முன்னாடி தெரியுது 70 தூதர்கள் கைகளில் கிரீடத்தோடு இறங்கி வர்றாங்களாம். அவன் பார்த்துட்டு இது என்ன அதிசயம், காணாத ஒரு காட்சியை பார்க்குறான். அந்த காட்சி மேலே நடக்கும்போது வந்து கொண்டிருக்கும்போது கீழே பார்க்குறான். அதில் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்னா குளிர் தாங்க மாட்டாமல், ஐயோ நான் இயேசுவை விட்டுறேன் மறுதளிக்கிறேன்னு பெட்டியை விட்டு எழும்பிட்டானா. இந்த தளபதி பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த 70 தூதர்களில் ஒரு தூதன் வந்து திரும்பி மறுபடியும் சோகத்தோடே திரும்புகிறானா. இந்த தளபதி பார்த்துட்டு, என்னடா இதனால தான் இந்த மக்கள் இவ்வளோ வைராக்கியமாக உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு இந்த பெட்டிகளை படுத்து கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போன ஒரு தூதனை பார்த்து, இல்லை நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு அவன் போய் பெட்டியில் படுத்துக்கிட்டானா. கைத்தட்டு இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. அன்பானவர்களே, அவன் போய் பெட்டியில் படுத்துக்கிட்டு நான் இயேசு விசுவாசிக்கிறேன் கத்துறான், கதறானா. சோகமாக போன தூதன் மறுபடியும் கிரீடத்தை கொண்டு வந்துடுறானா. பெற வேண்டிய ஒருவன் இழந்து போனான். எல்லாரையும் கொடுமைப்படுத்தினவன் பெட்டிக்குள் படுத்து தானும் இயேசுவுக்காக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அன்பானவர்களே, மற்ற பார்த்த பலரும் கூட அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். வாழ்வதற்காக இயேசுவை பின்பற்றிய கூட்டம் ஒன்று இருக்குது, இயேசுவுக்காக சாவதற்கும் ஆயத்தம் என்று சொல்லுகிற கூட்டமும் இருக்கிறது. அன்பானவர்களே, எனக்கு இந்த நாளில் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக நிற்கிற ஒரு பெருங்கூட்டம் தேவைப்படுகிறது. 5வது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவையானது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 முதல் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். 25-34 முதல் நானே வாசிக்கிறேனே. ஆமென், ஸ்தோத்திரம்.
இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த செய்தி ஒளிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் தப்பா வாசிட்டேனா 54. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்திருத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் வந்து ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அந்த ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, தாகமாக இருந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தவங்க, பசியாக இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தவங்க, வியாதியாக இருந்தவங்களை விசாரித்தவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொடுக்குறார். அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மற்றவர்களின் தேவைகளை சந்திக்கும் சேவை நமக்குள்ள என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்தவம் என்பதே சேவை செய்கிற மார்க்கம். ஒரு அலையில் சொல்கிறோமா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம்னாவே சேவை செய்தல் தான். இல்லை, தியாகமும் சேவையும் உள்ள மக்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள். நீங்களும் நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்முடைய முற்பிதாக்கள் மிஷினரிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஊரில் பட்டணங்கள் தோறும் ஆஸ்பத்திரி, மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை கட்டி சேவை செய்ததுனால இன்றைக்கும் அது சாட்சியாக நிறைய ஊர்களில் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். மிஷினரிகள் கட்டிய சில பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு பெரிய கல்லூரிகளாக மாறி இருக்கிறது. சிறிய ஆஸ்பத்திரிகள் இன்றைக்கு பெரிய மருத்துவ கல்லூரிகளாக மாறி இருக்கிறது. வரிசைப்படுத்தினால் ஏராளம் சொல்ல முடியும். இவைகளெல்லாம் அன்றைக்கு தேவ பிள்ளைகள் செய்த தியாகங்கள். நாம் யாருக்கும் உதவி செய்யாவிட்டால் நாம் கிறிஸ்தவராக இருக்கக்கூட முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இயற்கையாகவே யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். நான் சம்பாதிக்கிற அத்தனை எனக்கானதுன்னு ஒருத்தர் நினச்சிட்டானா தப்பு. அது தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் நமக்காக தரவில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதெல்லாம் நமக்காக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் என் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேர வேண்டும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த 1000ம் எனக்கானது அல்ல. அந்த 1000த்தில் கர்த்தருக்குரியதும் இருக்கிறது, அதில் எனக்குரியதும் இருக்கிறது, அதில் இன்னொருத்தருக்குரியதும் எனக்கு தேவன் தந்து வைத்திருக்கிறார். நம்மை பலருக்காக ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நம்ம எப்போதும் செய்கிறது வழக்கம். நான் எப்போதும் சொல்வேன், உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது. உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னொருவருக்கு ஆடை கொடுத்து ஆகாரம் கொடுத்து கொண்டாடும் கிறிஸ்மஸ் தான் நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும், சரியான கிறிஸ்மஸாக இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்மஸை கொடுப்பதால் தான் தோன்றியது. பிதா தன் ஒரே பேரானை ஈவாய் கொடுத்ததால் தான் கிறிஸ்மஸே வந்தது. கிறிஸ்மஸுடைய உள்ளான நோக்கம் என்பது கொடுத்தல் தான். கொடுத்தல் இல்லாமல் கிறிஸ்மஸே கிடையாதுங்க, கிறிஸ்மஸே கிடையாது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்கள் அப்படி எதாகிலும் செய்ய முடியும். யாருமே அப்படி எனக்கு தோணலைன்னு சொன்னால், தெரியாத நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சுற்றிலும், பல இடங்களில் பார்க்குறோம். ஆமேன். பேருந்து நிலையங்களில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா நிறைய பேர் இல்லாதவர்கள் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடினால் அது உண்மையான கருத்துள்ள அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்க முடியுமே ஒழிய, நானும் என் குடும்பமும் மட்டும் நாங்கள் கொண்டாடுவது அல்ல கிறிஸ்மஸ். எனவே இந்த நாட்கள் அதை செய்யவும் மீண்டும் உங்களை நினைவுபடுத்துகிறேன். உங்களில் பலர் அப்படி செய்து வருவதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். கர்த்தருக்காக செய்யாதவர்கள் இந்த வருஷத்திலும் தொடங்குங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். உங்களால் 10 பேருக்கு முடியுமானால் 10 பேருக்கு கூட செய்ய ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்து அநேகருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கி நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அது அப்படிப்பட்டவர்கள் தானே நீங்கள் ஆண்டவருக்காக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரிமள தைலம் ஊற்றிய பெண்ணை வேதத்தில் வாசிக்கிறோம். இல்லை, கல்லான பார்வோன் அரண்மனை ரொம்ப கல்லானது, ஆனால் அங்கே கூட ஒரு பார்வோன் குமாரத்தின் மனசு இழகுச்சு. யாருக்காகன்னா மோசேக்காக, காயப்பட்ட மனிதனுக்காக இறங்கின ஒரு நல்ல சமாரியனை வேதம் நமக்கு அடையாளமாக சொல்லி வைக்கிறது. 6வதாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவையான ஒன்று விசுவாசம் என்று யாக்கோபு 2:5
2:2 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னு வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு வாசிக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வசனம் தான் காரணமாக இருந்தது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லை அப்படின்னா கீழ்ப்படிதல் இருக்காது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா நாம் ஆண்டவருக்குள்ள பிரியமாக வாழ முடியாது. நாம் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. விசுவாசம் என்பது சாதகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் ஆண்டவர் விசுவாசிப்பது. நாம் நினைச்சது நடக்காட்டாலும் இயேசு விசுவாசிப்பது. நான் எதிர்பார்த்த காரியமெல்லாம் நடக்கலனாலும் அவரை விசுவாசிப்பது. ஏனென்றால் ஆண்டவர் இன்னொரு வழியில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது. 7வது கடைசியாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆமென், ஸ்தோத்திரம். 6வது 7வது ரெண்டுமே அந்த ஒரே விஷயம் ஒரு வசனத்துக்குள்ள தான் இருக்கு. விசுவாசமும் அன்பும் யாக்கோபு 2:5 இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவையான ஒரு பெரிய தகுதியாக சொல்லியிருக்கார். அன்பு கூறுவதில் 2 விஷயம். 1, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. 2, சக மனுஷர்கிட்ட அன்பு கூறுவது. இல்லை, முதலாவது முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2வது உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்களாக உலகம் பார்க்கு. கிறிஸ்தவனை அன்பா இருப்பாங்கன்னு உலகம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அன்பில்லாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நேர் பார்த்தா கூட சிரிக்காத கிறிஸ்தவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பக்தியாக இருக்காங்க. சிலர் சோகமாக இருந்தால் தான் பக்தி நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அப்படி சீரியஸாகவே இருப்பாங்க. அவங்க சிரிப்பே வராது. எழுத்த வீட்டில் சண்டை, முன் வீட்டில் சண்டை, பின் வீட்டில் சண்டை, எல்லா பக்கமும் சண்டை. நாங்கள் என்னென்னா வல்லமையாக இருக்கிறோம்ன்றாங்க. வல்லமையாக இருப்பது சண்டை போடுறதில் வெளிப்படுறது இல்லை, அன்பில் வெளிப்படணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். என்னத்தையா அந்த உலகத்தில் கொண்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் நேசிப்போம். உங்கள் பக்கத்தில் கிறிஸ்தவங்க இல்லாமல் இருக்கலாம், எல்லாரையும், இந்துக்களை இஸ்லாமியரை நேசிப்போம். நம்மளை உண்மையாக நேசிக்கிற நிறைய இந்துக்கள் இருக்காங்க. நிறைய இஸ்லாமியர் உயிரை கொடுத்து நேசிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நல்ல நண்பர்களாக, நல்ல பழக்கத்தை, நல்ல மனிதர்களாக, நல்ல சமுதாயமாக இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தில் அன்பானவர்களே, அன்பில்லாத கிறிஸ்தவங்களும் இருக்காங்க, அன்புள்ள மற்ற ஜனங்களும் இருக்காங்க. நீங்களும் நானும் ஒரு நல்ல அன்பான கிறிஸ்தவனாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை பார்த்தா கூட ஒரு பேசலாமே. சர்ச்சு முடிஞ்ச உடனே ஒரே ஓட்டம் தான், பாயிறது. வீட்டில் கூட ஞானசானம் இது நீ என்னத்தமா வீட்டில் போய் சொல்லிக்கிறேன்ட்டு ஓடி போயிடுறேன். சொல்லிக்கிட்டே கூட போகிறேன், முடிஞ்ச உடனே ஓடும். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. இருந்து ஒருத்தரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இல்லை கை குலுக்கி சொல்லுங்கள். நடந்தது இந்த மாதிரி பக்கத்தில் பேசி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஒரு முறை சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு அவர் பார்த்தவங்கெல்லாம் பக்கத்தில் பேசியிருக்காங்க. யாருன்னே தெரியாது, முறை வந்தவரை தெரியாது. நல்லா இருக்கீங்களா, எங்கேருந்து வர்றீங்க, எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களான்னு விசாரிப்பில் அடுத்த வாரம் வாங்கன்னு இருக்காங்க. அவர் அடுத்த வாரம் வந்துட்டார். அடுத்த வாரம் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, அடுத்த வாரம் வாங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அடுத்த வாரம் வந்திருக்காரு. அதுக்குள்ளே ஏசப்பா தொட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு கூட சபையில் பக்கத்தில் உள்ளவங்க பேசுனது காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தை சிலருக்கு ஆறுதலாக காய மாத்திரதா இருக்கும். 2 பேரை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா அவங்கள. தயவு செய்து நீங்கள் தனிமரமாக ஓடிடாதீங்க. சிலருக்கெல்லாம் தனிமை தான் பிடிக்கும், யார் கூடயும் பேச மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க, தனியாக போவாங்க வருவாங்க, யார் கூடயும் பழக மாட்டாங்க. அப்படி ஒருபோதும் இருக்காதீங்க. எல்லாரும் அன்பு கூற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கிற மாதிரியே மற்றவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி அச்சில் ஊற்றின மாதிரி இல்லை. அச்சில் ஊற்றின மாதிரி எல்லாரையும் ஆண்டு உண்டாக்குற. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கைரேகை, வேறு வேறு சுவாபம், வேறு வேறு ஆள். நீங்கள் நினைப்பீங்க என்ன மாதிரி யாருமே இல்லை பாஸ்டர்னு. உங்களை மாதிரி எப்படி இருப்பாங்க? சிடுமூஞ்சியாக இருக்க மாட்டாங்க. சிலர் அப்படி தான். என்னைய மாதிரி யாருமே இல்லை. என்னைய மாதிரி எல்லோரும் இருப்பாங்களாங்க? நான் ரொம்ப நல்லவன் தானே. சிரிக்கிறீங்க என்னை பார்த்து. இல்லைங்க, நான் நல்லவன் நான் சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் என்கிட்டங்க எது என்ன குறைன்றிருக்கு எனக்கு தான் தெரியும். நீங்கள் நல்லவங்களா? ஆமாம் நல்லவங்க தான். ஆனால் உங்களுக்கு ஒரு பாம்பு படுத்துருக்கு, அது எப்போ எழும்புன்னு யாருக்குமே தெரியாது. வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் 99 நல்லது இருக்குது. அதை வச்சு தான் நம்ம நல்லவன்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்று என்ன செய்யுது? 1 2 கிடக்கும். ஏதாவது ஒரு ஆமை கிடக்கும், ஒரு பன்னி கிடக்கும். தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் எதை சொல்கிறேன்னு, என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆமை, ஒரு பன்னி, ஒரு பாம்பு ஒன்று கிடக்கும். ஆனால் 95, சிலருக்குலாம் 95 இருக்கும், சிலருக்குலாம் 80 தான் இருக்கும், சிலருக்கு 50 கூட இருக்கும். ஆனால் வித்தியாசம் இருக்குது. தயவுசெய்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
99 100 மாத்திரத்துக்கு பிளான் பண்ணுங்க. நம் பார்வையில் நாம் எல்லாரும் சரி. என்னை போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தான் தவறு. என்னை போலவே அவர்கள் இருக்க வேண்டியதில்லை, அவர்களைப் போல அவர்கள் இருக்கட்டும். அவர்கள் என்னை போல மாறினால் நான் நேசிப்பேன் என்று சொல்லாதிருங்கள். அவர்கள் அவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசியுங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிலருக்கெல்லாம் அப்படி தானே, என்னை மாதிரி அவர் மாறினா தான் நான் நேசிக்க முடியும், அவங்க இப்படி இருந்தால் தான் நான் நேசிக்க முடியும், அவங்களாம் இப்படி இருந்தால் தான் நேசிக்க முடியும். நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம்ல, அப்படி இதை விட அவங்களா இருக்கட்டும், அவங்க சுவாபத்தில் அவங்கள நம்ம நேசிக்க கற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, மிக பெரியவர். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சில அடக்க வீட்டில் போனால் தெரியும், ஏகப்பட்ட ஆள் வந்திருப்பாங்க. சொல்லுவாங்க, நல்ல மனுஷங்க அவர், சும்மா சொல்கிறதில்ல, உண்மையாகவே அதில் அந்த ஆள் எப்படி வாழ்ந்தார்ன்றது அங்கே என்ன செய்யும், தெரிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் சம்பாதிக்கணும், ஆட்களை சம்பாதிக்கணும். காசா பணம் ரெண்டாவது, ஆனால் எல்லாருடைய அன்பை பழகிறதுலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க, ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி முடிஞ்சால் எழுமி நின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுமி நின்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இவ்வளவு மேன்மையான இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. Thank you Father. இயேசுவே மை ஸ்தோத்திரம். 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். தயவு செய்து செய்தி கேட்டதோடு நிறுத்தி கொள்ளாமல் நிற்கிற போது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முழுமையாக தாழ்த்துற ஆண்டவரே, கர்த்தாவே இந்த 7 காரியம் எனக்குள்ள இருக்கட்டும். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நான் மறுபடியும் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். சிறு பிள்ளை போல் ஆகிற குணம் எனக்கு வரட்டும். உபத்திரவங்கள் வழியாய் போனாலும் நான் தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும். சோர்ந்து போகாமல் விடாமுயற்சி எனக்குள்ள இருக்கட்டும். மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற இடத்துல என்னை பயன்படுத்துங்க. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மற்றவங்களுக்கு உதவி செய்ய என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் விசுவாசம் குறைஞ்சு கூடி இல்லை, என் விசுவாசம் அதிகமாக இருக்கட்டும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு எனக்கு தாரும். கர்த்தரை நேசிக்கவும் மற்ற மனிதரை நேசிக்கவும் கிருபை தாரும். அநேக நேரங்களில் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் சத்துருக்களையும் கூட நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, என் தேவனே இறங்கும், என் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்பா. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், சித்தம் செய்ய எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது ஒரு நிமிடம் மட்டும் கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, என்னை தாழ்த்துறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு உங்க வாய் திறந்து சொல்ல அன்போடு கேட்கிறேன். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு முன்பாக நீங்க ஒப்பு கொடுத்தா செய்ய முடியாதது கூட நீங்க செய்யறதுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அன்புள்ளவரே, இந்த கால வேளையில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உமக்காக வாழ பண்ணும். இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாங்கள் படிக்கிறோம். வேதம் ஒருபோதும் பொய் சொல்லுகிறதில்லை. வரப்போகிற அந்த தேவ ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு அந்த மேன்மைகளை படிக்கிறோம். அதுக்குள் பிரவேசிப்பதற்கு 7 தகுதிகளை எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீரே, நாங்கள் அதை அடைய தேவன் கிருபை பாராட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவை பணமோ பொருளோ இருந்தாலும் கூட அதை தாண்டிய மிக முக்கியமான தேவை சித்தம் செய்வது, உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வது. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. வந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒருவேளை வரும்போது சோகத்தோடும் கவலையோடும் வந்திருந்தாலும் இருந்து போகும்போது விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் புறப்பட்டு போக கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த மாதம் அதிக செலவு உண்டு, தேவைகளை சந்தித்து வீண் செலவுக்கு நீக்கி உம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபை ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். சபைக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.